வணக்கம் நண்பர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இது எபி ஃபிட்னஸ். நான் இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோன்னா, ஏற்கனவே நான் 2 வீடியோ போட்டிருக்கேன் நண்பர்களே. அதனுடைய தொடர்ச்சி தான் இது. முந்தானேத்துன்னு நினைக்கிறேன், இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு ஒரு வீடியோ பார்த்தேன். அவங்க ராஜா போரானை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. சரிங்களா? அந்த வீடியோ ஃபர்ஸ்ட் பார்த்துருங்க, அதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து பேசலாம். ராஜா பேரன் எங்கே தப்பு பண்ணா அப்படின்னு கேட்டால், ஃபர்ஸ்ட் அவர் நல்ல விஷயம் தான் பேசினார். இந்த மாதிரி கார்பரேட்லாம் சேர்ந்து மக்களை முட்டாளாக்குறாங்க, அது எல்லாம் வீடியோ சொல்லிட்டு அவர் பேசின அந்த விஷயத்தை நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். ஆனால் அங்கேயே என்ன மிஸ்டேக் பண்ணாமல் ரத்தத்துலேருந்து வேப் ப்ரோட்டீன் எடுக்கிறாங்க, அந்த மாதிரிலாம் அவர் ஓப்பனாக சொல்லிடுறாரு, நான் எனக்கு ஃபிட்னஸ் ட்ரெயினர் கிடையாது, எனக்கு இதை பற்றி நாலேஜ் கிடையாது அப்படின்னு சொல்லி அவரே ஒத்துக்கிறாரு. அப்போ ஒரு சைலண்டாக இருக்கணும்ல. சைலண்டாக இருக்கணும், கரெக்டு தான். பட் சரி, ஏங்க அங்கே கூட பிரச்சனை இல்லை. அவர் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்ன ஒரு விஷயத்த ஒரு கம்பெனி அப்ரோச் பண்ணி ₹1,00,000 காசு கொடுக்குறான் அப்படிங்கிறதால அவர் கொள்கையை விட்டு கொடுத்து போய் சப்ளை ப்ரொமோட் பண்ண வச்சிட்டாரு. நான் சொல்கிறேன், அவர் அந்த மாதிரி பண்ணுறாரு, ஓகே. அவர் ப்ரொஃபைலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு இந்த அன்னதானம் கொடுக்கறது, நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களும் பண்ணுறாரு. ஸோ தப்பாக பேசுகிற ஒரு ஆள் அவர் கிட்ட இருக்கிற தப்பை மட்டும் நோட்டீஸ் பண்ணாமல் நல்ல விஷயத்தையும் பேசலாமே. அவர் இந்த மாதிரி ஹார்ஸ் ரைடிங் பண்ணுறாரு, இந்த மாதிரி நல்ல ஃபிசிக் மெயின்டைன் பண்ணியிருக்காரு, காம்படிஷன்ஸ் அச்சீவ் பண்ணியிருக்காரு, இவ்வளோ பேருக்கு ஹெல்ப் பண்ணுறாரு, இதை பற்றியும் பேசலாம். தமிழ் கல்ச்சரை டெவலப் பண்ணிருக்காரு. ராஜா பேரன் பண்ண நிறைய நல்ல விஷயம், 100 நல்ல விஷயம் பண்ணா கூட அவர் ஒரு இடத்துல ஒரு தப்பான விஷயம் பண்ணிட்டார்ல, மக்களுக்கு நெகட்டிவிட்டி தான் ஞாபகம் இருக்கும். அப்படிலாம் ஒரு ஆள் யாரையுமே உன்னால அப்படிலாம் பண்ண முடியாது. 100ல் ஒரே ஒரு கெட்ட விஷயம் கூட ஒருத்தர்கிட்ட இல்லாமலாம் இருக்கவே இருக்காது. எல்லாத்துக்கும் மேலே என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான் ஒரு இன்னசென்ட்டா தான் பாக்குறேன். ஏன்னா அவர் பேசுறதுலயும் உங்களுக்கு தெரியும், பேசுறது பார்த்தாலே. ராஜா பேரன் மேல வந்த வெறுப்பு, அவருக்கு இந்த உடம்பு இல்ல, அவருக்கு இந்த ஸ்கில்ஸ் இல்ல, வெறும் ஒரு பேசிக்கான ஆளா இருந்தார் அப்படின்னா அந்த ஹேட் வந்திருக்குமான்னு நினைக்கிறீங்களா? இப்போ இதுல என்ன பிரச்சனைனா, அவர் இன்னசென்ட்டுங்கிறாரு ஒருத்தர், அதில் அவருக்கு ஃபிட்னஸ் நாலேஜ் இல்லைன்னு சொல்கிறாரு. இன்னொருத்தர் என்ன சொல்கிறாருன்னா, நாலேஜே இல்லைல்ல, அப்புறம் எதுக்கு ஃபிட்னஸை பற்றி பேசணும்? மனித ரத்தத்தில் ஏன் வே ப்ரோட்டீன் இருக்குன்னு பேசணும் இல்லையா? அப்புறம் இந்த ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா கார்ப்பரேட் கம்பெனி உள்ளே பூந்துருச்சு அப்படின்னலாம் சொல்கிறாரு. திரும்ப அதே கார்ப்பரேட் கம்பெனிக்கு போயிட்டு இவர் ப்ரமோஷன் பண்ணுறாரு. இதெல்லாம் ஏன் பண்ணும்? இவருக்கு தான் ஃபிட்னஸை பற்றி எதுவுமே தெரியல அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேசுகிறாங்க. அதுக்கு இன்னொருத்தர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் தான் ஸ்டண்ட் பண்ணுறாரு, ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்கிறாரு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறார். அதாவது தவறான தகவல்கள் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அதனால பசங்க பாதிக்கப்படுறாங்க. அதுக்காக நான் போய் ஏழை மக்களுக்கு அன்னதானம் செஞ்சால் இது ரெண்டும் சரியாயிடுமா? இப்போ உதாரணத்துக்கு நானே இருக்கேன்னு வைங்க, என்கிட்ட ஒருத்தவங்க ₹10,00,000 பணத்தை கொடுத்து என்னை ஒரு கூலிப்படையாக யூஸ் பண்ணுறான், அவரை போட்டு தள்ளிடு, நான் உனக்கு 10 லட்சம் தரேன் அப்படின்னு. நான் அந்த தப்பை செஞ்சிடறேன்னு வைங்க, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், காசுப்பட்டு அந்த 10 லட்சத்தை எடுத்துகிட்டு போயிட்டு நான் கோயில்லையும் அன்னதானம் போடுறது, ஏழை மக்களுக்கு உதவி செஞ்சால் இந்த அரசாங்கம் ஏற்றுக்குமா? என்னை விட்டுருவாங்களா? அது மாதிரி தான் இருக்குது நண்பர்களே. அதாவது ஃபிட்னஸை பற்றி நமக்கு எதுவுமே தெரியலன்னா விட்டுருணும். தவறான தகவல்களை ஏன் சொல்லணும்? அவர் இன்னசென்ட்டு தான், அதை பற்றியெல்லாம் எந்த ஒரு இதுவுமே இல்லை. அவர் கயிறு ஏறுறாரு, லாரியை இழுக்கிறாரு, ஆட்டோவை மேலே ஏற்றிக்கிறாரு, ஸ்டண்ட் பண்ணுறாரு, குதிரை சவாரி பண்ணுறாரு, இதெல்லாம் ஒரு தனிப்பட்ட இது. அதை யாராவது விமர்சனம் பண்ணுறாங்களா? கிடையாது. ஆனால் ஃபிட்னஸ்க்கு எதிரான சில தவறான தகவல்களை அவர் இன்ஸ்டாகிராம்லேயும் யூடியூப்லேயும் சொல்கிறாரு. இதில் கமெண்ட் போய் படிச்சிங்கன்னு வைங்களேன், அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, தலை வேறு லெவல் தலை, இதுக்கெல்லாம் தில்லு வேணும் தலை, உண்மையை உறக்க சொல்கிறீங்க தலை, என்ன இது? அப்போது அவருக்கே ஃபிட்னஸை பற்றி எதுவுமே தெரியல நண்பர்களே. அவர் சொல்கிற கருத்து கேட்டு இவங்கெல்லாம் போயிட்டு வேறு லெவலுங்கிறாங்க. அப்போ அவருக்கும் எந்த ஒரு புரிதலும் இல்லை. ஏன்னா விஷயம் தெரிஞ்சவன் யாருமே கமெண்ட் பண்ணுறதில்ல, சரிங்களா? நல்ல விஷயம் தெரிஞ்சவன் விடுற, அவர் ஏதோ பேசிட்டு போகிறாருன்ட்டு விட்டுறாங்க. விஷயம் தெரியாதவங்க தான் இந்த மாதிரி பண்ணுறாங்க. இதில் சில பேர் ஜிம்முக்கு போகிறவங்க என்ன நினைப்பாங்க, அவர் சொல்கிறதவே உண்மைன்னு நினச்சிக்குவாங்க. அவர் ஸ்டெராய்டு போட்டிருக்காரு, யாரோ கைட்லைன்ஸில் ஸ்டெராய்டு போட்டிருக்காரு, ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு, அது மட்டும்தாங்க அவருக்கு தெரியும். அவரை தாழ்த்தி பேசல, அவரே அவருடைய வாயில் சொல்லியிருக்காராம், நான் ஃபிட்னஸை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு. உதாரணத்துக்கு பாருங்கள், ஏன்னா நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சில வீடியோஸ் நான் இங்கே போடுறேன். அவரை தாழ்த்தி பேசணும்னு இல்லை. இப்போ எனக்கு ஏதாவது விஷயம் தெரிஞ்சதுன்னா அதை பற்றி நான் பேசணும். எனக்கு எதுவுமே தெரியலன்னா நான் ஏன் பேசணும்? சரிங்களா? இப்போது நான் இந்த டூர் அண்ட் ட்ராவலில் வேலை செய்கிறேன், இந்த வண்டி எனக்கு ஓட்ட தெரியும், அதனால நான் ரோட்டில் ஓட்டுறேன். எனக்கு இது ஓட்ட தெரியலன்னு வைங்க, நான் ஓட்டலாமா? எனக்கு பாதிப்பு, மற்றவங்களுக்கு பாதிப்பு. தெரியாத விஷயத்தை ஏன் நம்ம செய்யணும்? அப்போது தெரியாத விஷயத்த தெரிஞ்ச மாதிரி இவர் சொல்கிறாரு பார்த்தீங்களா, அதுதான் டேஞ்சர். ஒரு விஷயத்தை
தெரியாமல் இருக்கிறது தவறு இல்லை. இப்போ வந்துட்டு நம்ம ஒரு ஃபிட்னஸ் துறையில் இருக்கோம் அப்படின்னா இதில் சில விஷயங்களெல்லாம் நமக்கு, சில விஷயம்லாம் பல விஷயம் நமக்கு தெரியாது. நமக்கு தெரியாமல் இருக்கிறது தவறு கிடையாது. ஆனால் இந்த ஃபிட்னஸ் துறையில் நம்ம உள்ளே போகிறோம், இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? எல்லாம் தெரிஞ்சுக்கணும். தெரியாமல் இருக்கிறது தவறு கிடையாது. சரிங்களா? தெரிஞ்சுக்காமல் இருக்கிறது தான் தவறு. புரியுதா நண்பர்களே உங்களுக்கு? அதனால் அவருக்கு எந்த ஒரு நாலேஜுமே கிடையாது. அதாவது கிரியேட்டினை வந்துட்டு சால்ட்டுங்கிறாரு. அந்த கிரியேட்டினை ஸ்டெராய்டோடு ஒப்பிடுறாரு. ஸ்டெராய்டுடைய பாதிப்புகளே வேறு, உயிரே போயிடும். ஆனால் கிரியேட்டின் எடுத்து யாராவது இறந்து போயிருக்காங்களா? இந்த புரிதல் இருக்குது அவருக்கு. கிரியேட்டினில் என்ன இருக்குது? 3 அமைனோ இருக்குது. நான் பல வீடியோக்களில் சொல்லியிருக்கேன். அதை பற்றி அவர்கிட்ட கேளுங்க, தெரியாது. என்ன அதை போட்டு தண்ணி குடித்தா குண்டாயிடுறோம், ஸ்டெராய்டு போட்டு ஒர்க் அவுட் பண்ணால் குண்டாயிடும். இந்த ஒரு புரிதல் தான் அவருக்கு இருக்குது. இதை பார்க்குற பசங்க தவறான வழிக்கு போயிடுறாங்க. அவர் சொல்கிறது தான் உண்மைன்னு நினச்சிக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு அவர் பாடி வச்சுருக்கிறாரு, அவர் சொல்கிறாரு அப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்கன்னு, இதை உண்மைன்னு நினச்சிக்கிறாங்க. அவர் ஃபிட்னஸ் ட்ரைனிங் போனாரா, ஃபிட்னஸ் கோர்ஸ் படித்தாரா தெரியாது. ஆனால் அதுவே ஒல்லியாக இருப்பாங்க ஆள், ஃபிட்னஸை பற்றி நல்லா தெரியும். சரிங்களா? அவங்க வந்து ஒர்க் அவுட்டெல்லாம் சொல்லி தருவாங்க. அவங்கள என்ன தெரியுமா நினச்சிக்குவாங்க இவங்க, ஏன்னா ஆளு சைஸுக்கு அவர் வந்து ட்ரைனிங் கொடுக்குறாருன்னு. நான் ஏற்கனவே ப்ரோட்டீன் பவுடர் டார்க் சைடுன்னு அதில் ஒன்று போட்டிருக்கேன். அதில் ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு தம்பி வந்து பேசுவார். அவர் ஒர்க் அவுட் சொல்லி தருவார். ஆனால் பூமர் அங்கிள் மாதிரி இருப்பார். அதை நான் சொல்ல வரல. சரிங்களா? அந்த உடம்பு, அதாவது நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறோன்னா நம்ம உடம்புல கொஞ்ச நாளாவது மாற்றங்கள் இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு இங்கே ஒரு வீடியோ போடுற பாருங்க. அமெரிக்காவில் எல்லோரும் ஹெவி வெயிட் பாடி பில்டராக இருப்பாங்க, ஆனால் ஒல்லியாக இருப்பார். ஆண்டனின்னு ஒருத்தர் சொல்லி, அவர் வெயிட்டெல்லாம், ஆனால் அவர் உடம்பை பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வச்சுருப்பார். ஸ்லிம் பாடி தான், செம்ம ஸ்ட்ராங்கு. இப்போ ப்ரூஸ்லி எடுத்துக்கோங்களே, அவருக்கு உடம்பு சின்ன உடம்பு தான், ஆனால் கழட்டும் போது எப்படி இருந்தது உடம்பு, அப்படி பேக்கெல்லாம். அதுதான் இப்போ நம்ம ஒரு ஒர்க் அவுட் சொல்லி தரோன்னா நம்மளுடைய பாடியும் ஓரளவுக்கு ஸ்ட்ரக்சர் இருக்கணும். அப்போ தான், அதுக்காக வந்துட்டு நான் வந்து குண்டாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் நாலேஜ் இல்லைன்னு சொல்ல வரல. குண்டாக இருக்கிற ட்ரெயினர்களெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அமெரிக்காலலாம் நிறைய பேர் இருக்காங்க. மிஸ்டர் ஒலிம்பியாவை 5 டைம் வின் பண்ண வச்சவரும் ஒரு குண்டாக இருக்கிற ஒரு ஃபிட்னஸ் ட்ரெயினர் தான். சரிங்களா? அது மேட்ரு இல்லை. ஆனால் எல்லாம் தெரியுது அவங்களுக்கு, விஷயங்கள் தெரியுது. விஷயம் தெரியாமல் கிடையாது. ஆனால் இவர் விஷயமே தெரியாமல் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுகிறாரு. கிரியேட்டினை பற்றி கார்ப்பரேட் கம்பெனிங்கிறாரு. தனக்குதான் ஃபிட்னஸ் ஐக்கானுன்னு வேறு சொல்லிக்கிறாரு. ஃபிட்னஸ் ஆர்மின்னு வேறு ஏதோ இது இருக்குங்க அவரது இன்ஸ்டாகிராம். 3-4 இன்ஸ்டாகிராம் வச்சுருக்காரு அவர். அதில் ஆர்மின்னு போட்டிருக்காரு. சரிங்களா நண்பர்களே? அதாவது வந்து கார்ப்பரேட் கம்பெனி அப்படிங்கிறாரு. ஏன் இவர் ஸ்டெராய்டெல்லாம் வாங்கி போட்டுக்கிட்டாரு, அது கார்ப்பரேட் கம்பெனின்னு? இப்படி பல கேள்விகளை நம்ம கேட்கலாம். அது மேட்ரு கிடையாது. அதனால அவர் பாருங்கள் கிரியேட்டினை பற்றி என்ன சொல்கிறாரு. இப்போ அந்த வீடியோ பாருங்கள். சமீப காலமா இந்த கிரியேட்டின் பத்தின ஒரு விஷயம் வந்து அதிகமாயிட்டே இருக்கு. இந்த யாரு விற்கிறாங்களோ அவங்க பண்ற விஷயமா, இது ஏதோ கார்பரேட் நடத்துற ஒரு விஷயம் மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. ஏன்னா ஒருத்தன், நான் கிரியேட்டினை பத்தி பேசினதுல இருந்து ஒருத்தன் குறை சொன்னா பத்தல, 2 பேர் குறை சொன்னா பத்தல, தொடர்ந்து எல்லாரும் சொல்றானுங்க, எப்பா கிரியேட்டினை தின்னுங்க தின்னுங்க ஊக்கப்படுத்துற நீங்க கருப்பு கவுனி அரிசி சாப்பிடுங்க, தேன் சாப்பிடுங்க, ஆர்கானிக் ஃபுட் சாப்பிடுங்க, டெய்லி சிக்கன் சாப்பிடுங்க, முட்டை சாப்பிடுங்க, மட்டன் சாப்பிடுங்க அப்படின்னு யாரையும் சொல்றதுலே. ஏன் ஒர்க் அவுட் பண்ண போகும்போது செவ்வாழை பழம் சாப்பிடுங்க, நல்ல பார்த்துட்டிங்களா? அடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்ககிட்ட வந்து சொல்லுவாங்க அதில் 5 முட்டை இருக்குது, இதில் 10 முட்டை இருக்குது, எடுத்துக்குங்கன்னு சொல்லுவாங்க. எடுத்துக்காதீங்க அப்படிங்கிறாரு. சரி ரைட்டுப்பா, உணவில் எடுத்துக்கலாம், வசதி இருக்கவன் எடுத்துக்கலாம், இல்லாதவன் என்ன சப்ளிமெண்ட்டு தான் எடுத்துக்கணும். சரி, அந்த வார்த்தை அவர் வசதி இருக்கிறவங்களுக்காக சொல்கிறதாக வச்சுக்கலாமே. சரிங்களா? அதுக்கு அடுத்தது என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். இந்த இதை தின்னு, அடுத்த இந்த தின்னு, இதில் வந்து 10 முட்டையில் உள்ளது இதில் இருக்கு, இதை தின்னு, இதில் வந்து 20 இதில் உள்ளது இதில் இருக்கு. பயோசேம் வே புரோட்டீன்ல ஒரு ஸ்கூப்ல 8 முட்டை வெள்ளை கருவுடைய புரோட்டீன் வந்து நமக்கு கிடைச்சிரும். இதை எடுத்துக்குவீங்க, இதை எடுத்துக்குவீங்களா, இதை எடுத்துக்குவீங்களா? ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு காலா? தன்னுடைய அதாவது எண்ணத்துலேயும் செயல்லையும் இரு மனசாக இருக்கிறவன் வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆக முடியாதுன்னு தமிழ், அதாவது பைபிளில் ஒரு வசனம் இருக்குது. அது மாதிரி தானே இருக்குது. ஒன்று இதில் நிலையாரு, இல்லைன்னா நீங்கள் அதில் நிலையாரு. அப்போ தான் நம்பிக்கை வரும். நான் பேசுகிறேன்னா, இந்த பேசக்கூடிய இந்த பேச்சுனா நான் எப்போதுமே நிலையாக இருக்கணும். 10 வருஷம் கழித்து கேட்டால் கூட அதில் நான் நிலையாக இருக்கணும். அப்போ தானே நான் ஒரு ஸ்டாண்டர்ட் ஆவேன், நான் ஒரு பிராண்ட் ஆவேன்.
முன்னுக்கு பின் முரணாக சொல்லிட்டேனே. இப்போ இவர் இப்போவும் சொல்கிற நண்பர்களே, தவறான தகவல்களை இவர் திரும்ப திரும்ப சொன்னாலும் இவருக்கு ஃபாலோவர் கூடிட்டு தான் இருக்கும். சரிங்களா, குறையாது. அதுதான் இங்கே ஆபத்தே. இதையெல்லாம் கேட்டு வேற லெவல் தலை அப்படின்னு சொல்கிறவங்க பற்றியெல்லாம் கவலையே கிடையாது. ஆனால் ஜிம்முக்கு ஆர்வமாக வரணும்னு நினைக்கிறவங்க இவருடைய வீடியோஸ் எல்லாம் பார்த்தா எப்படி வருவான் ஜிம்முக்குள்ளே? ரத்தத்தில் வே ப்ரோட்டீனா? அப்போ நம்ம என்ன ரத்தத்தவா குடிக்கிறோம்? கேள்விகளை வருதில்ல நண்பர்களே. அதனால வந்துட்டு உங்களுடைய ஃபிட்னஸ் ஐக்கானாக இருக்கட்டும், இன்ஃப்ளூயன்சராக இருக்கட்டும், நீங்கள் தேர்ந்தெடுங்க. கண்களின் இச்சையில் வந்து ஆள் பயங்கரமாக இருக்காங்க, அவருக்கு எல்லா விஷயம் தெரியும்னு நினைக்கிறது முட்டாள்தனம், அது தவறு. சரிங்களா, ஒருத்தர் நல்லா பாடி வச்சுருக்காருன்னா அவர் சொல்கிறதெல்லாம் உண்மைனாலாம் நம்பக்கூடாது. அதனால் அவர் சில நல்ல காரியங்களும் சொல்கிறாரு, எல்லாத்தையும் பற்றியும் பேசுகிறாரு. அதை பற்றி இங்கே யாருமே கேட்கல. ஃபிட்னஸுக்கு எதிராக சரியான இதை சொல்லிட்டா யாரும் கேட்க மாட்டாங்க நண்பர்களே. மணியன் இருக்கார், ராஜேந்திர மணியன். என்ன குறை? இப்போது ஸ்டண்ட் பண்ணுறாரு, அது பண்ணுறாரு, இது பண்ணுறாருன்னு ஒருத்தர் அவரை பற்றி பெருமையாக பேசுகிறாருல, அந்த குரூப்லேயே இன்னொருத்தரும் ஸ்டண்ட் பண்ணுறாரு, ஜம்ப் பண்ணுறாரு, காலை தூக்கி அடிக்கிறாரு, எல்லாம் பண்ணுறாரு. கட்டுறது கையளவு நண்பர்களே, கல்லாதது உலகளவு. அவர் ஸ்டண்ட் பண்ணுறாருன்னா அவருக்கு டைம் இருக்குது, அவருக்கு எல்லாம் இருக்குது, அவர் பண்ணுறாரு. நம்மளை மாதிரி ஆளுக்கெல்லாம் ஸ்டண்ட் பண்ண முடியுமா? காலையிலேருந்து குடும்பத்துக்காக ஓடுறோம், அந்த கிடைக்கிற கொஞ்சம் நேரத்துலையும் வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணுறோம். இப்படி நம்மளுடைய வாழ்க்கை போயிட்டுருக்கு. படிக்கிற பசங்க, வேலை செய்கிற பசங்க. சரி, அவருக்கு நேரங்காலம் இருக்குது, அவர் ஸ்டண்ட் பண்ணுறாரு. அதனால் அவர் ஸ்டண்ட் பண்ணுறாரு, குதிரை ஏறுறாங்கிறதுக்காக வந்துட்டு அவர் அது வந்து நல்லது அப்படின்னு சொல்ல அதை எப்படி ஏற்றுக்க முடியும்? இப்போ உங்களுக்கும் டைம் இருக்குது, உங்களுக்கும் ஸ்டண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா நீங்களும் கற்றுக்கிட்டால் எல்லாமே செய்யலாங்க. ஒரு விஷயத்தை நம்ம டெடிக்கேட்டாக கற்றுக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அதில் நம்ம சக்ஸஸ் ஆகலாம். ஏன் ஆக முடியாது? ஹார்ட் ஒர்க் இருந்தால் பண்ணலாம். அவருக்கு அந்த டைம் இருக்குது, அவர் பண்ணுறாரு. அதனால் அவர் இந்த மாதிரி ஸ்டண்ட் பண்ணுறாரு, குதிரை ஏறுறாரு, கயிறு ஏறுறாங்கிறதுக்காக அவர் சொல்கிறதெல்லாம் உண்மையாயிடுமா? அவர் சொல்கிறதெல்லாம் நியாயமாயிடுமா? அவர் சொல்கிறதெல்லாம் சரியாயிடுமா? ஆகாது. அதனால் ஃபஸ்ட்டு என்னுடைய அட்வைஸ் என்னென்னா, இப்போ அவர் மேலே எனக்கு தனிப்பட்ட எந்த பிரச்சனையுமே இல்லைங்க. நாளைக்கு பார்த்தாலும் வாங்க தரலாம். இதை நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். மனுஷன் மதிக்கணும், அன்பு செலுத்தணும். அவர் நம்ம ஃபிட்னஸ் துறையில் இருக்கிறாரு, நம்மலாம் ஒரே இதில் இருக்கிறோம். இதில் அவர் ஆனால் மெடிசன் போடுறாரு, நம்ம நேச்சுரலாக பண்ணுறோம். இதுதான் வித்தியாசம். சரிங்களா, அதனால் மதிப்பு மரியாதைலாம் இருக்குது. எல்லா பாடி பில்டர் மேலேயும் நமக்கு மரியாதைலாம் இருக்குது. சரிங்களா, அதெல்லாம் மேட்ருக்கு. தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு விரோதமோ ஒரு காழ்ப்புணர்ச்சியோ பொறாமையோ இங்கே கிடையாது. அவர் சொல்கிற விஷயம் ஸ்ப்ரெட் ஆகுது. இன்றைக்கி எத்தனை பேர் அவரை பற்றி பேசுகிறாங்க? நாங்கள் பேசுகிறதுனால அவர் பாப்புலரானா ஆகிட்டு போட்டோம், அதை பற்றி கவலையே கிடையாது. நம்ம சொல்கிற இந்த வீடியோ பண்ணுறோம் பார்த்தீங்களா நண்பர்களே, இதில் ஒருத்தர் என்னுடைய வீடியோஸை பார்த்துட்டு சரி எப்படி சொல்கிற நியாயம் இருக்குன்னு அதை பற்றி அவர் போய் படித்து தெரிஞ்சுக்கிட்டாருன்னா ஓகே தான். அதுதான் இந்த வீடியோ பண்ணுறதுக்கு உண்டான நோக்கம். இது நான் எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான். சரிங்க நண்பர்களே, அதனால் வந்துட்டு உங்களுடைய ஃபிட்னஸ் ஐக்கான் அப்படிங்கிறவர் நீங்கள் தான் தேர்ந்தெடுக்கணும். அறியாமையினால் சொல்கிறதெல்லாம் சரின்னு நினச்சிட்டு நம்மளுடைய எதிர்கால, அதாவது ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுக்கு உண்டான எதிர்காலத்தை மற்றவங்க சொல்கிறது கேட்டு நம்ம வாழ்க்கையை நம்ம கெடுத்துக்கூடாது. நம்மளுடைய ஆரோக்கியத்தை நம்ம கெடுத்துக்கூடாது. சரிங்களா, அவ்வளோதான் நண்பர்களே. மற்றபடி அவருக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சரிங்களா, ஒரு விஷயத்த தெரியாதுன்னு சொல்கிறாரு, அதை அவர் செய்யாமலே இருக்கலாம். தெரிஞ்ச மாதிரி பண்ணி எத்தனை பசங்களோட ஃபிட்னஸ் அந்த கோலை அவர் வந்துட்டு பாதிக்கப்பட செய்கிறாருங்கிறத நீங்கள் பார்த்துக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.